ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய ஜூன் 29 அற்புதமான பௌர்ணமி. தமிழ் மாத கணக்கின்படி பார்த்திங்கன்னா ஆனி மாத பௌர்ணமி. இந்த ஆனி மாத பௌர்ணமி ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. உத்தராயண காலத்தினுடைய கடைசி மாதம்தான் இந்த ஆனி மாதம். இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் இறை வழிபாடுகள் செய்கிறது அவ்வளவு விசேஷமானது. ஸோ நிறைய நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை பற்றி ஒரு சிறப்பான விஷயத்தை பார்க்க போகிறோம். அதே போல் பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் ரிஷபராசினியர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்றதையும் தொடர்ந்து பார்க்கலாம். ஆனி மாத பௌர்ணமி பார்த்திங்கன்னா ஜூன் 29 சிவபெருமானுக்கு உரிய மிகச்சிறந்த ஒரு நாள். இந்த நாளில் விரதம் இருந்து நீங்கள் இறைவனை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய மனசுக்கு அமைதி கிடைக்கும், குடும்பத்தில் லக்ஷ்மி கடாட்சியம் கிடைக்கும், அதே மாதிரி நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்படின்றது ஆன்மீக நம்பிக்கை. ஸோ யாரெல்லாம் பௌர்ணமி பூஜை செய்வீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பௌர்ணமி பூஜை செஞ்சதுனால உங்கள் வீட்டில் நடந்த மறக்க முடியாத அதிசயங்கள் எதுவும் இருந்தது அப்படின்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் மாதத்தில் பார்த்திங்கன்னா 3வது மாதமாக இருக்கக்கூடியது தான் இந்த ஆனி மாதம். இந்த மாதத்தில் மிதுன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆனி மாதம் பார்த்திங்கன்னா கோடை காலங்கள் நீங்கி ஒரு இதமான காற்று வீச ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாளும் கூட. இந்த மாதத்தில் தேவர்களை காப்பாற்ற திருமால் எடுத்த தச அவதாரங்களில் ஒன்றாக இருக்கக்கூடியது கூர்ம அவதாரம். தேய்பிரை துவாதசி அன்னைக்கு வருது. அதாவது பெருமாள் தான் கூர்ம அவதாரம் எடுத்து மாந்தார மலையை தாக்கிய தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து அமிர்தம் கடைந்தெடுக்க உதவிய அவதாரம் தான் இந்த அவதாரம். மேலும் ஆடல் வல்லன் அப்படின்னு சொல்லக்கூடிய நடராஜ பெருமானுக்கு வருஷத்தில் 6 முறை மட்டும்தான் அபிஷேகங்கள் நடக்கும். இந்த ஆனி மாதத்தில் உத்திர நட்சத்திரத்து அன்னைக்கு ராஜசபை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயிரங்கள் மண்டபத்தில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே அதிகாலையிலே இந்த அபிஷேகங்கள் எல்லாம் செஞ்சுடுவாங்க. ஸோ ஆனி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அபிஷேகம் அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆனி மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு மாதம். ஆனி மாதத்தில் ஏன் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆனி திருமஞ்சனத்தின் போது தான் நடராஜ பெருமானை நம்ம தரிசனம் செய்யணும்னு சொல்லுவாங்க. அப்படி தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு என்ன தோஷங்கள் இருந்தாலும் அது எல்லாமே விலகி போயிடும். அதுதான் ஐதீகமும் கூட. ஸோ நீங்கள் யாராவது திருமஞ்சனம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதை பார்த்துருக்க அனுபவம் இருக்கான்றதை கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா சிவாலயத்துலேயுமே மாலை நேரத்தில் ஆனி மாதம் திருமஞ்சனம் நடக்கும். அதாவது வைணவ தலங்களில் தலை சிறந்தது அப்படின்னா ஸ்ரீரங்கம் தான். இந்த திருத்தலத்தில் ஆனி மாத கேட்டை நட்சத்திரத்து அன்னைக்கு திருமஞ்சனம் ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய கோவில்களில் ஆனி மாத பௌர்ணமி ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க, வழிபாடுகள் நடத்துவாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் முக்கணி அபிஷேகம் செய்வாங்க. முக்கணியை வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி செய்கிறது உண்டு. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்கிறதுக்குரிய நல்ல ஒரு மாதம் தான். இந்த ஆன்மீக வழிகாட்டியை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விரத நாட்களை நீங்கள் எந்த அளவுக்கு சரியாக பயன்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் குடும்பத்தில் திராத நவகிரக தோஷங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் போக்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் குபேரனுடைய அருள் கிடைக்கும். யோகினி ஏகாதசி குருவரில் பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் வியாச பூர்ணிமாவினுடைய சூட்சுமங்களை எல்லாம் உணர்ந்து நீங்கள் பொருளாதார தடைகள் எல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் உடைச்சி வாழ்க்கையில் நீடித்த செல்வம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய எந்த ஒரு பூஜையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாமல் வழிபாடுகள் செய்யுங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய இந்த ஆனி மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது. அது ரிஷபராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூன் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் பார்த்திங்கன்னா 12 ராசிகளுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இருந்தாலும் ரிஷபராசிக்காரங்களுக்கு தொழில், பணவரவு, குடும்ப வாழ்க்கை, புதிய முயற்சிகள் இந்த மாதிரி குறிப்பிடத்தக்க விஷயங்களில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத இந்த பதிவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதோடு என்ன வழிபாடுகள் செய்யலாம், என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றதையும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரிஷபராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பேசிய காரியத்தை சாதிச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான கேரக்டர் தான். ஆனால் இப்போது நீங்கள் அந்த பேச்சை கண்டிப்பாக குறைச்சி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் முழுக்க முழுக்க கவனம் எடுத்துக்கோங்க, எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அதுதான் நல்லது. தொழில், உத்தியோகம், வியாபாரம் அப்படின்னு எல்லா விஷயங்கள்லையும் நீங்கள் பேசி சிக்கலில் சிக்கிக்காமல் இருக்கணும்.
சொல்லப்போனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு இனிமேட்டுக்கு எல்லா விஷயங்களுமே வந்து கைகூடி வரும். அதனால் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் கடைசி நேரத்தில் நீங்கள் தான் வந்து ஜெயிப்பீங்க. உங்களுக்கு தான் அது வந்து ஃபேவராக இருக்கும். அதனால் பயப்படவே பயப்படாதீங்க. சுபகாரியங்கள் எதுவும் நடக்காமல் தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னா கூட இனிமேட்டுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ சுபகாரியத்தை பற்றி பேசலாமா அப்படின்னா அதுவுமே வந்து பேசலாங்க. இனிமேட்டு நல்ல டைமிங்காக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எதுவும் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இது எதாவது விஷயம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா இந்த டைமில் வந்து கண்டிப்பாக அதை பற்றிலாம் முடிவு பண்ணுங்கள். அதே மாதிரி நல்ல விஷயங்களை வந்து தள்ளி போடாதீங்க. உடனே உடனே செஞ்சுடுங்க. உங்களால் வந்து எந்த அளவுக்கு செய்ய முடியுதோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கோங்க. இல்லை நான் வந்து பெருசாக தான் செய்யணும், இவ்வளோ நாள் ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் தள்ளி போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா தள்ளி போயிட்டே தான் இருக்கும். அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நல்ல விஷயமா இருந்துச்சு அப்படின்னா உடனே வந்து செஞ்சு முடிச்சிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ இந்த டைமில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நீங்கள் பேச்சில் தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் எதிர்பாராம அந்த சூழ்நிலையில் பேசக்கூடிய வார்த்தைகள் தப்பாக போய் முடிஞ்சிடும். அதனால் யார்கிட்ட பேசுகிறோம், எந்த இடத்துல பேசுகிறோம் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த டைம் சூரியனும் புதனும் வந்து ஒன்றா இருக்கிறாங்க, வாக்குஸ்தானத்தில் வேறு இருக்கிறாங்க. அப்படின்றதுனால தான் இந்த கவனம் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அடுத்தவங்கள திட்டுறதா இருக்கட்டும், சத்தம் போடுறதா இருக்கட்டும், சண்டை போடுறதா இருக்கட்டும், வாக்குவாதம் செய்கிறதா இருக்கட்டும், இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் இந்த டைமு கண்டிப்பாக வந்து தவிர்த்தே ஆகணும். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சட்ட சிக்கலில் கூட நீங்கள் போய் மாட்டிக்கலாம். அதனால் கவனமாக இருங்க. பெரிய அளவுக்கு உங்களுக்கு பணவரவுகளுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பணத்தை பற்றிலாம் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்த தான் குரு பார்க்குறாரு. அப்படின்றதுனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், நல்ல முன்னேற்றங்களை பார்ப்பீங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய தோல்விகளை வந்து பார்த்துருப்பீங்க. தோல்விகள் அப்படின்றது உங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. தோல்விகள் வந்து பலதும் பார்த்தவங்க தான் நீங்கள். ஆனால் இனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோல்வி கிடையாது, எல்லாமே வெற்றி தான். ஸோ நல்லவங்க யார், கெட்டவங்க யார் அப்படின்றத முதல்ல நீங்கள் அனலைஸ் பண்ணிப்பீங்க. இப்போ தான் நீங்கள் அதெல்லாம் வந்து புரிஞ்சிக்கவே போகிறீங்க. அதுக்குரிய ஒரு நல்ல காலகட்டத்தை தான் கடவுள் உங்களுக்கு இப்போ வந்து ஏற்படுத்தியிருக்காரு. ஸோ உங்கள் கூடயே இருக்கக்கூடியவங்கள கூட கெட்டவங்க இருக்கலாம். அதனால் யார் வந்து நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, யார் உங்களுக்கு நல்லது செய்கிறாங்க அப்படின்றத பற்றியெல்லாம் நீங்கள் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க போகிறீங்க. நல்ல உறவு எது, கெட்ட உறவு எது, இது மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் இப்போ வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்னத்தெல்லாம் இழந்திருக்கீங்களோ தயவு செஞ்சு அதெல்லாம் நினச்சி இனிமேட்டு கவலைப்படாதீங்க. போனது போனது தான், இனிமேட்டுக்கு அது வரப்போகிறது கிடையாது. இழந்ததையெல்லாம் நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஏன்னா அதெல்லாம் விட இப்போது நீங்கள் பல மடங்கு வந்து சம்பாதிக்க போகிறீங்க. அதற்கான யோகங்கள் நிறைந்திருக்கு. ரிஷபராசிக்காரங்களுக்கு அவ்வளோ ஒரு அட்டகாசமான ஒரு நேரம். உழைப்பு, நேர்மை இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய வெற்றி வாய்ப்புகளானது கிடைக்கிறதுக்கு நேரமாக இருக்குது. ஸோ பயன்படுத்திக்கோங்க. குடும்பமும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ ரிஷபராசிக்காரங்களில் யாருக்கெல்லாம் வந்து குடும்பம் இல்லாமல் இருக்கும், உங்களுக்கு இப்போ குடும்ப வாழ்க்கை அமையும். உறவுகள் தொடர்பான விஷயங்கள்லையும் நல்ல ஒரு ஏற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு எப்போ ஏற்படும். குடும்ப மகிழ்ச்சியானது கிடைக்க ஆரம்பிக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருந்த எல்லா நல்ல விஷயமும் நடக்கும். ஸோ ரொம்ப நாளாக உங்களுக்கு பணவரவு கிடைக்காம இருந்துச்சு அப்படின்னா கூட இப்போ அந்த பணவரவும் வந்து கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. தொழில், வியாபாரம் அப்படின்னு எல்லாத்துலேயுமே புதிய புதிய வாய்ப்புகளை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ உங்களுடைய பேச்சு திறன், செயல்பாடுகள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மற்றவங்கள வந்து பாராட்டக்கூடிய வகையிலையும், மற்றவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய வகையிலையும் வந்து இருக்கும். ஸோ குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்குங்க. அதே மாதிரி வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா பதவி உயர்வு, புதிய பொறுப்பு அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்தக்காரங்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்குது. அதனால் யாரை நினச்சும் பயப்படாதீங்க. ஸோ சப்போர்ட் உங்களுக்கு எப்போதுமே வந்து கிடச்சிட்டே தான் இருக்கும். அதே மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலவு அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் அவசியமானதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா அத்தியாவசிய செலவுகளை வந்து நீங்கள் செய்கிறது தான் உங்களுக்கு வந்து புத்திசாலித்தனமும் கூட. அதுதான் உங்களுடைய பொருளாதார ரீதியாக பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணாமல் இருக்கும். அனாவசியமான செலவுகளை எல்லாம் குறைச்சிக்கோங்க. மேலும் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்களே இந்த காலகட்டங்களில் உடல் ஆரோக்கியத்தின் மீது முழுக்க முழுக்க கவனம் எடுத்துக்கோங்க. தொடர்ந்து நீங்கள் உடல்நல பிரச்சனைகளில் பாதிப்படைகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனாலேயும் உங்களுக்கு செலவாகலாம். அதனால் ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களானது நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா எப்போதுமே நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்துக்கோங்க. அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு செய்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது நடக்கும். ஏழை எளியவர்களாக பார்த்து அன்னதானம் செய்யுங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள். இதுதான் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும், ஏற்றங்களை கொடுக்கும், உங்களுடைய எண்ணங்களை வந்து மாற்றி கொடுக்கும். ஸோ பெற்றோர்களோடு இருந்து வந்த மனக்கசப்புகளாக இருக்கட்டும், அதெல்லாமே இப்போ வந்து தீர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி
இந்த காலகட்டங்களில் நீங்கள் இன்னொரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா அது என்னென்னா உடல் ரீதியான பாதிப்புகள் தான். அதாவது நோய் வந்து பரவறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. என்ன மாதிரியான நோய்னா ரத்த சம்பந்தமான நோய்கள் எதுவும் பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா பிளட் ப்ரெஷர் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லைன்னா உங்களுக்கு வந்து கொழுப்பு எதுலையாவது போயிட்டு அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஸோ கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் வரலாம். அதனால் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கிறதுனால நீங்கள் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சாப்பிடக்கூடிய உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த நேரத்தில் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைரியம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யுங்க. ஸோ அவங்கள நீங்கள் தைரியமாக வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கண்டிப்பாக வந்து சேரும். அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு இந்த மாதிரியான இறை வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கும். கட்டாயமாக இதெல்லாம் தவிர்க்காமல் வந்து முயற்சி பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளுமே நம்ம நல்ல விஷயங்கள் தான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் வந்து நமக்கு பெருசாக இருக்கக்கூடாது, சோதனைகள் கிடைக்கக்கூடாது, கஷ்டங்கள் வந்து கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இறை வழிபாடுகள் செய்கிறத தவிர நமக்கு வழியே கிடையாது. ஸோ இறைவன் மேலே பாரத்தை போட்டுட்டு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை செய்யுங்க. ஸோ புதிய முதலீடுகள் செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக செய்யலாம். ஏன்னா அதுவுமே உங்களுக்கு இப்போ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். லாபங்கள் வந்து நிறைய கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தேவையில்லாத கடன் எதுவும் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும் இனிமேட்டுக்கு. ஸோ குடும்ப விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனத்தை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த 2 விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களே உங்களை பீட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையவே கிடையாது. ஸோ இந்த வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ இந்த பதிவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றியும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம், வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றத பற்றியும் பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் நம்ம தினம்தோறுமே பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். ஸோ அதையெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் சேனலோடு இணைந்திருங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.